சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் உங்களுடைய டெய்லி vlog, அதாவது காலையிலேருந்து இரவு நீங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, நேரத்தை எப்படி நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, அது எங்களுக்கு ஒரு காணொலியாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான காணொளிகள் தரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி கூட பாருங்கள், நான் காலையில் 3:30 மணிக்கு நான் எழுந்தேன். காலையில் 3:30 மணிக்கு நான் எழுந்து என்னுடைய வேலைகள் அப்படின்றத நாள் அப்படின்றத நான் துவங்கினேன் சிறப்பான முறையில். எப்பொழுதுமே என்னுடைய காலை நேரம் அப்படின்றது எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் நான் தொடங்கிடுவேன். அந்தளவுக்கு மனசை நாம் பயிற்சிக்கு கொண்டு வரணும். எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுடைய மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனாலும் அதையே போட்டு நாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால எந்த ஒரு நிலையும் மாறப்போகிறது கிடையாது. மாறாக நம்மளுடைய மனசை எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாம் பழக்கி கொண்டு வரணும். அதனால் இன்றைக்கி நான் 3:30 மணிக்கு எழுந்தேன். 3:30 மணிலேருந்து காலையிலேருந்து, அதாவது நான் எழுந்த அந்த நேரத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காணொலியாக நான் தரேன். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். காலையில் 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு நான் ஒரு புது வீடு பால் காய்ச்சறது அதற்காக நான் போயிட்டேன். இதில் நான் குரல் பதிவு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குரல் பதிவு தான் நான் கொடுக்குறேன். மற்ற காணொளிகள் நான் தரும்பொழுது நானே உங்களுக்கு வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன், அப்போ என்ன நேரம், அந்த நேரத்தில் நான் இந்த வேலையை தான் பண்ணுவேன்னா, இல்லை இது இல்லாமல் வேறு சில வேலைகளை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என்னுடைய நாளை நான் எப்படி சிறப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன், நான் எப்படி பாசிட்டிவாக இருக்கேன், இதெல்லாம் தொடர்ந்து என்னால் முடியும் பொழுதெல்லாம் உங்களுக்கு காணொளி தரேன். சரிங்களா? இப்போது காலை 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போது காலையில் 3:30 மணி ஆகுது. நான் எழுந்ததும் தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு வாசல் கதவை திறந்து தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கிட்டு அரிசி மாவு கலந்த கோல மாவால் கோலம் போட்டிருக்கேன். மின் விளக்கு போடாததுனால உங்களுக்கு கோலம் அப்படின்றது கொஞ்சம் டல்லாக தெரியுது. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ அடுத்தது, இப்போ மணி 4:30, அதாவது 3:30 மணிக்கு நான் எழுந்தேன். அரை மணி நேரம் நான் ஸ்நானம் பண்ணுறதுக்கும் வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கும் வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கும் சரியாக போச்சு. அடுத்த அரை மணி நேரம் அப்படின்னும்போது ஆத்ம பூஜைக்கான நேரம். என்னுடைய சமய தீட்சை மற்றும் விசேஷ தீட்சை கொடுத்த குருமார் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் சொன்ன ஒரு பூஜை தான் இது. அதாவது லிங்கம் வச்சு நான் ஆத்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு நம்மளுடைய சிவாலயத்தில் நான் என்னுடைய வழக்கமான பூஜை அப்படின்றத நான் பண்ணிவிட்டு அந்த தீப ஆராதனை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதற்கு பிறகு வெளியில் விடிவெள்ளியை தரிசனம் பண்ணிவிட்டு விடிவெள்ளியை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். ஆனால் விடிவெள்ளி மேகமூட்டத்தினால தெரியல. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய நடைபாதை அப்படின்றது. இப்போது மணி 5 மணி ஆயாச்சு. 5 மணிக்கு பிறகு மற்ற விஷயங்கள், அதாவது தியானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு என்னுடைய தியானம் அப்படின்றத நிறைவுக்கு கொண்டு வந்துட்டேன். நன்றி.